வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, திமுகவுடைய தலைவர்களுக்கு அண்ணாமலை அளவுக்கு செக் வைக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. திமுக தலைவர்கள் கேம்பெயினில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு எதிராக வீடியோ வெளியிடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அண்ணாமலை பயங்கரமான கவுண்டர் கொடுக்குறாரு, பயங்கரமான பதிலடி கொடுக்குறாரு. சமீபத்தில் கோவில்பட்டி தொகுதியில் கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் குறைந்துள்ளது அப்படின்னு ஆங்கில பத்திரிகையுடைய ஆர்டிக்கிள் சொல்லுது பாருங்க. அதனால என்டிஏ சொல்றதை நம்பாதீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த மாதிரி என்டிஏ தலைவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றதை நம்பாதீங்க, ஆங்கில பத்திரிகை சொல்லுது பாருங்க அப்படின்னு கனிமொழி பேச, அண்ணாமலை என்ன தெரியுமா செக் வச்சிருக்காரு? உண்மைதான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் அந்த ஆர்டிக்கிள் வந்தது உண்மைதான். அந்த ஆர்டிக்கிளை எழுதினது யார் தெரியுமா? கீதா ஜீவன். கீதா ஜீவன் திமுகவுக்கு ஃபேவராக தானே எழுதுவாங்க. கீதா ஜீவன் எழுதினதை, கீதா ஜீவன் சொன்னதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸாக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து மேற்கோள் காட்டி பாருங்க அப்படின்னு கனிமொழி கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய காமெடி தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை செக் வச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த கவுண்டர் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டம் கொண்டு வரப்பட இருக்கு. அது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி. அதனால ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும், தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் தங்களுடைய வீட்டுக்கு முன்பாக கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் அழைப்பு விட்டிருக்காரு. பாஜக அதிமுக என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல திமுக காரங்க அவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டத்தை பிறகு பார்த்துக்கலாம். மயிலாப்பூர் தொகுதியில் ஓட்டு கேட்க போன திமுக வேட்பாளருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி மக்கள் போராட்டத்தில் குதிச்சாங்களாமே, அதை பற்றி ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு என்டிஏ பதிலடி கொடுக்குறாங்க. மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் மயிலாப்பூர் தொகுதியுடைய திமுக வேட்பாளருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பின்னணி என்னன்னா, 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. சுனாமியில் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதியதாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் மயிலாப்பூர் திமுக வேட்பாளருக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செஞ்சு வந்து இருக்கும்போது கருப்பு கொடி காட்டி புரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க உடன்பிறப்புகளே அப்படின்னு என்டிஏ செக் வைக்கிறாங்க. இது 2. கடைசி செய்தி, ஜோஸ் சார்லஸ் மார்டின் எல்ஜேகே பார்ட்டியுடைய தலைவர், புதுச்சேரியில் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸு எல்ஜேகே, இன்னைக்கு சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதிக்கு எதிராக புகார் மனு. அதில் 2 டிமாண்டு. ஒன்று, லால்குடி தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடைய அம்மா லாட்டரி மார்டினுடைய மனைவி போட்டியிடுறாங்க, அதிமுக சார்பாக போட்டியிடுறாங்க. லால்குடியில் பிரச்சாரத்துக்கு போன உதயநிதி லாட்டரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவை அவமரியாதை பண்ணியிருக்காரு, அவமரியாதையாக பேசியிருக்காரு, லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. முதல்ல அதற்கு ஆக்ஷன் எடுக்கணும். இது என் அம்மா சார்பாக இந்த கோரிக்கை. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, இது தொடர்பாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பார் போல சமீபத்தில். தமிழக மீடியாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த மீடியாவிலையும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுனது வரவே இல்லை. என்னன்னு விசாரித்து பார்த்தா, மீடியாக்களை திமுக கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. அடுத்தும் திமுக ஆட்சி தான். ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடுத்த பிரஸ் மீட்டை யாராவது டெலிகாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா திமுக ஆட்சி மறுபடியும் வந்தோன்னே ஆக்ஷன் எடுக்கப்படும், சேனல்களுடைய உரிமத்தை ரத்து பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு உதயநிதி தரப்புக்கிட்ட இருந்து மிரட்டல் வந்திருக்கு. அதனால தான் தமிழக மீடியாக்கள் நான் பேசின எதையுமே டெலிகாஸ்ட் பண்ணலை. ஒன்லி சோசியல் மீடியாவில் மட்டும்தான், யூடியூப் சேனலு இதில் மட்டும்தான் நான் பேசினது வந்ததே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுலையுமே டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை. நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துக்கு இருக்கோம். தொடர்ந்து தமிழக மீடியாக்களை திமுக கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிருக்காங்க மிரட்டி அப்படின்னு இதையும் புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு ஜோஸ் சார்லஸ் மார்டின். மீடியாக்கள் சுதந்திரமாக செயல்படணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கோம், ஆனால் திமுக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.